மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது உனக்கே நல்லா தெரியும் படையப்பா. ஆனால் இன்னைக்கு காத்தால நான் உன்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடு படையப்பா. பரவாயில்ல பரவாயில்ல நீலா, இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆமா நீலா, காலேஜில் உன் பேர் நீலு தானே? அது எப்போ நீலாம்பரியாச்சு? நீலாம்பரி இல்லை, நல்லமாம்பரி, நீலகண்ட நீலாம்பரி. காலேஜில் ஷார்ட்டாக ஸ்டைலாக நீலுன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச போது எப்படி நம்ம பேர் கேட்டாலே எல்லாரும் அப்படி நடக்கணும் இல்லையா? எப்படி இந்த பிரதிவாதி வடுவைங்கிற அண்ணங்காச்சாரியார், அல்லாடி கிருஷ்ணசாமி, இவங்க மாதிரிலாம் வரணும் இல்லையோ? அட்லீஸ்ட் பேராக வச்சுக்கலாமே. ஆமாம் படையப்பா, இந்த ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ல நீ காலேஜில் பார்த்த மாதிரி ரொம்ப எங்க சும்மா கேட்டி உனக்கு பிடிச்ச ஆமா ஐயோ அதெல்லாம் நினைச்சா சிரிப்பாவே இருக்கு. ஆமா காலேஜ்ல ஒரு பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தானே, படையப்பா மாறிடுது. அது வந்து நீலா உனக்கே தெரியும், நான் வந்து காலேஜ் டேஸ்ல தலைவரோட பெரிய ஃபேன். அதனால படத்துக்கு ஏற்ற மாதிரி என் பேர் மாறிட்டே இருக்கும். ஒரே ஸ்டேஜ், அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இந்த படையப்பாங்கிற பேர் அப்படியே நிலைச்சு போச்சு. இப்போ என்னடா சொன்னா என் பையன் இந்த பேரையும் மாத்திக்கோ சொன்னான். கரெக்டா அதாவது காலேஜ் டேஸ்ல நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் வீக்கே ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வண்டர்ஃபுல் ஐடியா. நானே இதுதான் சொல்ல வந்தேன். நீலா நெக்ஸ்ட் என்ன பண்ணானா? இனிமேல் என்ன நீலான்னு கூப்பிடக்கூடாது, ஏன் சம்மந்தி எதுக்காக வந்து அதுக்கு வரச்சனே? இல்ல அம்மா வீட்ல இல்ல. அம்மா வீட்ல இல்லையா? லட்சுமி அம்மா இருக்கோ. சம்மதி பண்ண நினைக்கிறீங்க? அதான் அம்மா. ஏன் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அது பின்ன நடுப்புற யாரோ அந்த படையப்பாவோ நான் சொல்றேன். யார் வேணா வரட்டும், 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் புருஷன். கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது பின்ன இந்த லூஸ் நோக்கே எனக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச நீ லூஸ் ஆனா எங்க அம்மாக்கு இந்த லூஸ் ஹேர் எல்லாம் பிடிக்காது. அம்மால மாதிரியே நல்லா தழைய வாரி பின்னிட்டு பூவெல்லாம் வச்சுக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவா. அத பத்தி நீ ஒண்ணு சக்கரப்பட வேண்டாம் ஐடியா. நமக்கு இல்லாம கைடணும். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நோ ப்ராப்ளம். பட் விவாகம் நடக்கணுமே. நடக்கும், நிச்சயம் நடக்கும். குருவாயூர் போய் சத்தியம் வாங்கி சொல்றேன். அது பின்ன நெக்ஸ்ட் வீக் நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடுலாம் செய்ய தொடங்கியாச்சு ஐடியா. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா? என்ன சொல்றேன்? அம்மையோட சம்மதம் எல்லாருக்கும் எப்படி? நீ ரெண்டு மாதிரி வேண்டாம் புரிஞ்சியா? வெரி குட் வெரி குட். நான் அத கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. பின்ன எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா பின்ன அரிசி இருக்காதுயா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. இல்ல லட்சுமி கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்க? அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அப்படியா? வெரி குட் வெரி குட். ஆமா மாப்பிள்ளை யாரு? வேற யாரு? கல்யாணம் தான். என்ன நீ விளையாடுற? 3 கல்யாணம் இருக்கா, இதுல யார் மாப்பிள்ளை? நம்ம படையப்பாவோட. நம்ம படையப்பாவா? ஏன் படையப்பா? ஓ படையப்பாவா? நீங்க ஏதாவது கேக்குறது நான் ஏதாவது உளறிடுறேன். அன்னைக்கு ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாரே, நீங்க கூட அந்த கூலிங் கிளாஸ் எப்படி கை வச்சுட்டு இப்படி தவிச்சீங்க. ஆமா தவிச்சேன். அந்த படையப்பாவோட நினைச்சேன், அன்னைக்கே நினைச்சேன். அண்ணனும் நோக்கினாள் அண்ணியும் நோக்கினாள். ராமாயணத்தையும் தப்பாவா சொல்லணும்? செக்ஷன்ல தான் தப்பு பண்றேன்னா ராமாயணத்தையுமா? அது அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார். அதான் பாயிண்டே. அவளும் நோக்கினாள். என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நீ யார் சம்மதிக்கிறது? நான் சம்மதிக்க வேண்டாமா? இது ஏன் கல்யாணம். எனக்கும் அந்த பூர்வ ஜென்ம புருஷன் கல்யாணத்துக்கு தான் கல்யாணம். அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. பூர்வஜமோ இந்த பேர் கேட்டதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீலா கோவமா வருது. இல்ல யூ டோன்ட் கெட் எமோஷனல். நான் கோவம் வருதுன்னு சொன்னேன். இது கோவம், கெட்டிங் எமோஷனல், கெட்டிங் ஆங்கிரி, கெட்டிங் திஸ் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்துருக்கோம். நீங்க ஏதாவது கேட்காதீங்க, நான் ஏதாவது உளறிடுவேன். இந்த பாருங்கோ, அவகிட்ட சொல்லி வைக்கோ, நான் பாக்குறேனே மாப்பிள்ள, நான் அவ கழுத்துல தாலி கட்டுவான். முடியாதுன்னா முடியாது. ஏன் முடியாது? Why is it முடியாது? What do you think you must do me? இல்ல now you don't get
இது ஆக்டிங்க கரெக்ட் தான். அது சரி, நீ கவலையப்படாதீங்களா? இவளோட பேசி இவன் மனசை மாத்தி அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்ல, என் பொறுப்பு. சென்டிமெண்டல். ஓகே ஓகே ஓகே. இது சென்டிமெண்டல், அது எமோஷனல். எதுக்கும் வித்தியாசம் தெரியல. பாருங்க, கெட்டிங் சென்டிமெண்டல், கெட்டிங் எமோஷனல், கெட்டிங் ஆங்கிரி எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மாற்றுபதம் பண்ணுங்க. பாருங்க, அவகிட்ட சொல்லி வைங்க, நான் பார்க்குற மாப்பிள்ள தான் கடைசி ஃபைனல். புரியுதா? இது ஒரு மாற்றுபதம் எனக்கு. இந்த வெள்ளக்காரன் இந்த இங்கிலீஷை வச்சு எப்படி மாரடிக்கிறானோ தெரியலையே. இல்ல லட்சுமி, பாருமா, இதெல்லாம் பார்க்க வேண்டாம் மாற்றுபதம் சார். நீங்களும் அம்மாக்கே சப்போர்ட் பண்றீங்க. இத பாருமா, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு மேல யாருக்குமே அக்கறையே இல்ல. இத பாருமா, உங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவ எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீ சந்தோஷமா இருக்கிறது. உனக்கு ஒரு சித்தப்பா இருக்கா அப்படின்னு நினைச்சுவேன். உங்க அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும். அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். சோ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கோ. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு உன் பூர்வ ஜென்ம புருஷன் பாலக்காட்டு கல்யாணமும் வருவான். அவனுக்கும் உனக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னு நீ கேட்க கூடாது, நானும் சொல்லவும் மாட்டேன். இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு போறே. வாழ்க்கைனா சின்ன சின்ன த்ரில்ஸ் இருக்கணும். அப்பதான் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? இப்படி கன்ஃபியூஸ் ஹலோ, சொல்லுங்க. ஒண்ணுமில்லை, சும்மாதான். அடுத்த வாரம் அம்மா கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஓ, தெரியுமே. தெரியுமா? ஆமா, என்ன சொல்றேன்? அந்த பழைய மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு எனக்கு தான் கல்யாணம் சொல்றேன். அதுவும் தெரியும். என்ன சொல்றேன்? நடக்கட்டும் நடக்கட்டும், நன்னாக நடக்கட்டும். உளறாதீங்கோ. பின்ன எல்லாத்தையும் பேசுறேன். பின்ன சரிச்சு இருக்காது, வெயிட் பண்ணிக்கோ. மாற்றுபதம் யாரும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை எப்படி சாதிச்சேன்? லட்சுமியோட மனசை எப்படி மாத்தினேன்? இல்ல, கோர்ட்ல தான் இந்த கொலை கேஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா சொல்லுவேன். ஆமா, உங்க கை ஏன் இப்படி நடக்குது? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடியணும்ல, அந்த டென்ஷன் தான். சரி, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. யார் பாங்க? யாரு? ஐயோ, லட்சுமி 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 அம்மா. லட்சுமி, நானா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீயா எதுவும் பேசக்கூடாது. உங்களை தான் மலை மாதிரி நம்பிக்கை மாற்றுபதம் சார். கோர்ட்ல பாயிண்ட் கிடைக்காம திருன்னு முழுக்கடை. இந்த மாதிரி நீங்க முடிச்சு மாட்டி விட போறேன். கோர்ட்ல தான் சொதப்புவேன், இங்கெல்லாம் அசத்தி விடுவேன். நீ கவலையே படாம இரு. எல்லாம் ரெடி பண்ணி மாப்பிள்ளை வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். எந்த தொங்கு தடையும் இல்லாம என்ன தங்கு, என்ன தலை? வாய்வார்க்கே சொன்னேன். ஒரு நாள் ஒரு நல்லதா பேசாத. அந்த கோலம் சரியா இருக்கு. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளவு பேர் இன்வைட் பண்ணிருக்கேன்? நான் ஒருத்தரையும் கூப்பிடலடி. நான் தான் முன்னாடியே சொன்னேனே, சிம்பிளா தான் பண்ண போறேன்னு. மாப்பிள்ளையோட அப்பாவும் மட்டும்தான் வராரு. ஆக்சுவலி இந்த நிச்சயதார்த்தம் காது மூக்கு வச்ச மாதிரி நடக்கணும்னு அது காது வச்ச மாதிரி மணி. ஐயோ, இதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேடி. இல்ல மணி. எது இல்லைங்கிற? காது இல்லைங்க, இந்த மூக்கு இல்லைங்க. இல்ல மணி. நிச்சயதார்த்தம் பொதுவா மாப்பிள்ளையா தானே வச்சுக்கணும். நீங்க என்ன நம்ம பொண்ணா ஆரம்பிச்சுக்கோ. ஆமா, அது இப்பெல்லாம் எல்லாம் அம்மாவா சௌகரியப்படி எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். பொண்ணா நீ வைக்கலாம், மாப்பிள்ளையா வைக்கலாம். ஆக்சுவலி படையப்பாவே இது ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அப்ப பொண்ணா
மாத்து போத சொன்னாரு அந்த அப்பா. ஓ நாங்க வெத்தலை பாக்கு பூ பழம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பா பின்னால வந்துட்டு இருக்காரு. சரி சரி வாங்க வாங்க.